Hi friends, welcome back to Taste Buds Sophie's Kitchen. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யம்மியான ரெசிபி பார்க்க போகிறோம். மீட்பால் ஸ்பெகட்டி ஆர் ஸ்பெகட்டி மீட்பால்ஸ் வித் சம் ஹோம்மேட் ஸ்பெகட்டி சாஸ். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு இட்டாலியன் ரெசிபி. இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செய்யலாம். அவ்வளோ யம்மியாக டேஸ்டியாக இருக்கும். இங்கே வெளியே போய் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்ணும் அவசியம் இல்லை. நம்ம வீட்லேயே அவ்வளோ யம்மியாக ஆத்தென்டிக் டேஸ்ட் ஆஃப் இட்டாலியன் க்ரூசின் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே செய்யலாம். இதுக்காக முதல்ல நம்ம ஸ்பெகட்டி வேக வச்சுக்க போகிறோம். இந்த ஸ்பெகட்டி வேக வைக்கிறதுக்காக 3 மடங்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட 3 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பேக்குக்காக. அதில் வந்து நல்ல உப்பு கரிக்கிற அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் பாஸ்தாவில் உப்பு பாயில் ஆகும்போது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப பிளாங்காக இருக்கும். ஸோ அதனால் உப்பு சேர்த்து நல்லா பாயில் பண்ண போகிறோம். தண்ணி நல்லா பாயில் பண்ண வந்தப்புறமா சிம்மில் வச்சுட்டு நவ் யூ கோயிங் டு ஆட் த பாஸ்தாஸ். இது ஒரு டைப் ஆஃப் பாஸ்தா தாங்க. இந்த ஸ்பெகட்டின்னு சொல்கிறது இந்த ஃபார்ம் ஆஃப் பாஸ்தா தான் ஸ்பெகட்டி. இது ஹோல் வீட் ஸ்பெகட்டி நம்ம இப்போ மார்க்கெட்டில் நல்லா கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இந்த டைப் ஆஃப் பாஸ்தா ஆர் ஸ்பெகட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுசாகவே நீங்கள் தண்ணியில் பாயிலிங் வாட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். அது குக்காக நல்லா ஈஸியாக சரிஞ்சு அதுக்குள்ளே விழுந்துடும். நிறைய டைப்ஸ் ஆஃப் பாஸ்தா மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்பெகட்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீட் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்ல பொடிசை நறுக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்ககிட்ட சாப்பர் இருந்ததுன்னா நீங்கள் சாப்பரில் கூட நல்ல மெலிசாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட சேர்த்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அப்புறம் காரத்துக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற மீட் பால்ஸுக்காக நான் மின்ஸ்ட் மட்டன் பார்த்தீங்கன்னா 250 கிராம் நல்ல க்ளீன்ட் ஆர்கானிக் மீட் மட்டன் மின்ஸ்ட் மட்டன் வாங்கியிருக்கேன். நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ தேவைக்கேற்ற உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு இட்டாலியன் டிஷ் பண்ணுறதுனால அஃப்கோர்ஸ் சம் இட்டாலியன் சீசனிங். இதுக்காக நான் ட்ரைட் பேசில் ஆட் பண்ண போகிறேன். ஒருவேளை உங்ககிட்ட பேசில் இல்லைன்னா நீங்கள் பிளெயின் பாஸ்தா சீசனிங் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பிளெயின் பாஸ்தா சீசனிங் கூட நீங்கள் மிக்ஸ் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக நறுக்கிய கொஞ்சம் கொத்தமல்லி. நல்ல சாஃப்ட் அண்ட் சப்பிள் மீட் பால்ஸ் நமக்கு மாய்ஸ்டாக இருக்கிற மீட் பால்ஸ் வேணும்னா இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா பிரெட் ஆட் பண்ண போகிறோம். இது 2 வகையாக நமக்கு யூஸ் ஆகும். ஒன்று பைண்டிங் ஏஜென்ட்டாக ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா நம்ம இது ஃப்ரை பண்ணி நம்ம சாஸில் போடும்போது இதுக்காக நம்ம மீட் பால் சாஸ் ஸ்பெகட்டி சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அந்த சாஸில் பார்த்தீங்கன்னா இந்த மீட் பால்ஸ் நீங்கள் போட்ட உடனே அது எல்லாமே அப்சார்ப் பண்ணி அந்த மீட் பால்ஸே ரொம்ப சப்பிள் அண்ட் மாய்ஸ்டாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம மீட் பால்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம we are going to fry that in Sophie style in குழி பணியாரம் சட்டி. இதில் பார்த்தீங்கன்னா அந்த குழியில் வேண்டிய அளவுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா மட்டும் போதும். அந்த எண்ணெயிலே நல்லா நம்ம மீட் பால்ஸ் ஃப்ரை ஆகும். ஆமாம், கண்டிப்பாக 100% நல்ல உள்ள வரைக்கும் நல்லாவே குக் ஆகும். நீங்கள் பயப்படாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜென்ரலாக நான்வெஜ் ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயில் வேஸ்ட் ஆகும். அந்த ஆயில் வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. தூக்கி போட்டுருப்போம். அந்த மாதிரி நிறைய ஆயில் கன்சப்ஷனும் இல்லாமல் நிறைய வேஸ்ட்டும் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு குழிப்பணியாரம் சட்டியில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நல்லாவே குக் ஆகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒரு ஸ்பெகட்டி சாஸ் நம்ம பண்ண போகிறோம். இதுக்காக நல்ல பழுத்த தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ இந்த தக்காளி நம்ம பிளான்ச் பண்ண போகிறோம். தண்ணியை நல்ல பாயிலிங் வாட்டரில் இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டு நம்ம இது குக் பண்ண போகிறோம். இது குக் பண்ணி ஆற விட்டு நம்ம தோலோடு சேர்த்து நம்ம இது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் பொடிசியாக நறுக்கிய ஒரு 5-6 பூண்டு நான் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை ஆனதும் நல்ல எட்ஜஸ் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இது ஃப்ரை பண்ணணும். ஆனதுமே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த டொமேட்டோ பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த டிஷ் நீங்கள் ஸ்பெகட்டி மட்டும் இல்லைங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாஸ்தா கூட ட்ரை பண்ணலாம். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மீட் பால்ஸ்லேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம பாஸ்தா சீசனிங் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சீசனிங் ஃப்ளேவர் பிடிக்கும்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த பாஸ்தா சீசனிங் இருந்தாலே போதும். ரொம்ப நல்ல ஃப்ராக்ரண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாஸு.
எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து ஒரு பாஸ்தா சீசனிங் மிக்ஸ் நம்ம ரெடிமேட் மிக்ஸ் இருந்ததுன்னா நிறைய டிஷ்ஷஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நல்ல கொதி வந்ததுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த மீட் பால்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம எவ்வளோ சிம்பிளாக இந்த குழி பணியாரம் பேன்லேயே வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக, ரொம்ப ஆயில் இல்லாமல், ஆயில் வேஸ்டேஜும் இல்லாமல், பர்ஃபெக்டாக கிறிஸ்பாக ரவுண்டாக தருவாக குக்காக இருக்கிற மீட் பால்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம இந்த மீட் பால்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற அந்த ஸ்பெகட்டி சாஸில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதே மாதிரி கூட நான் ஆல்ரெடி நம்ம வீட்டில் எப்போவுமே ரெகுலராக செய்கிற அந்த கோலா உருண்டை ஒரு வெஜிடபிள் மீட் பால்ஸ், இந்த மாதிரி எந்த வெரைட்டி ஆஃப் பால் ஸ்ட்ரக்சரில் வர ரெசிபீஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி குழிப்பணியாரம் பேனில் வந்து செய்யலாம். இட் வில் பி வெரி சக்ஸஸ்ஃபுல். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ண வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் இருந்ததுன்னா மறக்காமல் என் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஐ வுட் லவ் டு ஹியர் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. இப்போது இந்த சாஸில் இந்த மீட் பால்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம சாஸ் நல்லா திக்காகும். மீட் பால்ஸுமே வந்து இந்த சாஸில் அப்சார்ப் பண்ணிக்கும். இப்போ நம்ம குக் பண்ணியிருக்கிற ஸ்பெகட்டி வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பெகட்டி குக் பண்ணி எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக ஒரு 1 or 2 டீஸ்பூன்ஸ் அளவு கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெயோ இல்லைன்னா இந்த மாதிரி ஆலிவ் ஆயில் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா ட்ரை ஆகாமல் மாய்ஸ்டாகவே ஸ்பெகட்டி இருக்கும். இப்போது நம்ம வந்து ஸ்பெகட்டி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த திக்கான சாஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்பெகட்டி சாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ரிச்சாக இருக்கும். நம்ம ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ தண்ணியாக இருந்தது, இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக எவ்வளோ சூப்பராக அந்த கிரேவி வந்து ஆயிடுச்சுன்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் பார்ட்டிஸ், குழந்தைங்களுக்கு வீக்கெண்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ், ஆனால் வீட்லேயுமே வந்து இந்த மாதிரி இட்டாலியன் டிஷ்ஷஸ் வந்து பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். See you again with an exciting recipe. நன்றி, வணக்கம், பாய்.